ஸோ ஐபிஎல் ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி செட் 1 முடிஞ்சிருச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செம பிக் யாருன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹெச் டிராவிஸ் ஹெட்டை 6.8 க்ரோஸ்க்கு எடுத்தது தான். எஸ், அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்பனன் தான் வந்தாங்க, அது நம்ம சிஎஸ்கே தான். ஸோ சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் ஒரு பட்ஜெட் வச்சிருப்பாங்க, ப்ராபப்ளி 6 க்ரோஸ்க்கு எடுக்கலாம்னு பார்த்துருப்பாங்க. பட் மேலே போனதுனால ஆப்ட் அவுட் ஆயிட்டாங்க. எனக்கு பர்சனலாக என்ன தோணுச்சுன்னா, டிராவிஸ் ஹெட்டை வந்து நம்மளுக்கு இந்த டீமுக்கு செட் ஆகுமான்றது எனக்கு தெரியல. இதை இன்னுமே நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுறது போலர்ஸ். அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், லைக் மிச்சல் ஸ்டார்க் ஆர் பேட் கமின்ஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஷர்துல் தாக்கூர் அண்ட் ஹர்ஷல் பட்டேல், ஷாருக் கான். ஸோ நம்மளுக்கு வேண்டியது என்னவோ அவங்கள மாதிரி பிளேயர்ஸ் தான். அண்ட் ஹோப் லக்கிலி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஃபர்தராக எதுவும் போல. பட் எஸ்ஆர்ஹெச்க்கு கண்டிப்பாக டிராவிஸ் ஹெட் வந்து மஸ்ட் தான். அண்ட் இது வந்து ஒரு ஸ்டீல் தான் சொல்ல முடியும், 6.8 க்ரோஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் வந்து 4 க்ரோஸ் டெல்லி எடுத்தாங்க. அவங்க வந்து என்ன கான்செப்டில் அதை எடுத்தாங்கன்றது தெரியல. பட் ஸ்டில் 4 க்ரோஸ் ஓகே, டீசன்ட் பிக் தான் டெல்லி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் போல் ராஜஸ்தான் ராயல்ஸ் 7.4 க்ரோஸ்க்கு எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது. இப்போயே ஆல்மோஸ்ட் காலி பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. அண்ட் அதுக்கப்புறம் வேறு எந்த பிளேயர்ஸும் பெருசாக போகல. இப்போதைக்கு 3 பிளேயர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ட் ஆயிருக்காங்க. ஸோ நிறைய பிளேயர்ஸ் அன்சோல்ட் ஆயிருக்காங்க, லைக் ஸ்டீவன் ஸ்மித் அன்சோல்ட் ஆகிட்டாரு. அண்ட் ரீலி ரூசோ, மனிஷ் பாண்டே, கருண் நாயர், இந்த பிளேயர்ஸ்லாம் அன்சோல்ட் ஆகிட்டாங்க. ஸோ ரிமைனிங் பிளேயர்ஸ் செட் 2 இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போதைக்கு செட் 1ல் இதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது பெஸ்ட் பிக்கா இல்லையான்றதை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.